லக்ஸரியான ஒரு கிளாமிங்கில் வந்து நாங்கள் இன்றைக்கி தங்க போகிறோம். நாங்கள் போகிற பாதையை பாருங்க. இந்த இடத்தால எல்லாம் நாங்கள் பைக்கில் வரவே இல்லாது. 2 பேர் வந்து வடிவாக தூங்கலாம். கப்புள்ஸாக யாராவது வரீங்களா இருந்தால் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் இருந்து வருகை தந்திருக்கோம். நல்லா இருக்கு. யாழ்ப்பாணத்திலிருந்து பயணம் செஞ்சு இப்போ நாங்கள் இருக்கிறோம் கண்டி உன்னஸ்கிரியில். முக்கியமாக இன்றைக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன அனுபவம்? இது வந்து கிளாம்பிங் அனுபவம். இது வந்து ஒரு லக்ஸரியான ஒரு கிளாமிங்கில் வந்து நாங்கள் இன்றைக்கி தங்க போகிறோம். எங்களோட வந்து ஜோ வந்து நிற்கிறார். ஜோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் நின்று நீங்கள்? ஒரு மாதம், ஒரு மாதமாக யாழ்ப்பாணத்தில் நின்று அப்படியே யாழ்ப்பாணத்தில் எல்லாம் சுற்றி தெரிஞ்சினாங்க. ஜோவோட கிளாமிங் அனுபவம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பின்னிக்கு இருக்கிற இந்த ஆஃப் ரோட் வெஹிக்கிள் வந்து இதில் தான் நாங்கள் வந்தாங்க. விரைக்கு இந்த எப்படி இருந்தது? வரக்குள்ள வந்து பின்னுக்கு நான் தொத்திக்கிட்டு வந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஜோ வந்து பின்னுக்கு வந்து இருந்தவர். உள்ளுக்கு வந்து இருக்க இடம் இல்லைன்றதால எங்களோட வந்து 2-3 பேர் வந்தவே இல்லை. அதனால் வந்து இருக்கல. ஜோ வந்து பின்னுக்கு வந்தவர். அந்த காணொலியும் வந்து ஒரு சின்ன கிளிப் வந்து ஆட் பண்ணி விடுறேன். வெற பாதை வந்து ஒரு 10 நிமிஷமாக வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து எங்களை வந்து இங்கே கூட்டி கொண்டு வருகிறோம். அதே மாதிரி வந்த வீதி வந்து அப்படி தானே இருந்தது. பைக்கில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த வாகனத்தில் நாங்கள் வந்தாங்க. எங்களை வந்து ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று கூட்டி அனுப்புறோன்னு சொல்லிச்சிருக்கோம். அதாங்க அது வந்து கட்டஹர அல்ல. இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. நடந்து போகணுமா? இல்லை, இதில் கூப்பிட்டு போவாங்க. வாகனத்தில் தான். வாகனத்திலேயே வந்து ஒரு நீர்வீழ்ச்சி கொண்டு கூட்டின்னு போகணுமா. அதையும் நாங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து இரவுக்கு நாங்கள் தங்க போகிறோம். அந்த இரவுக்கு தங்குற அனுபவத்தையும் இந்த கிளாமிங் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காணொலியில் காட்டுறேன். இதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருந்த எல்லாம் எப்படி இருக்குமெண்டு கருத்துக்களை பதிவிடுவோம். இலங்கையிலேயே வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னா என்ன ஜோ? இல்லை, இது நிறைய இடத்துல இருக்குது. நிறைய இடத்துல இருக்கும். அப்போ நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையா? அப்போதை அப்படிதான் சொல்றாங்க மக்களே. முன்னுக்கு என்ன ஒரு இடம் பார்த்தீங்களா? அந்த பிரமிட் மாதிரி இருந்தது. அது வந்து வேற ஒன்று கிளாஸ்ல அதே வந்து நல்லா இருந்தது. அதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அடுத்து வந்து இந்த கிளாமிங் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நாங்கள் வந்து வெஹிக்கிள் இதுதான். இது வந்து 4x4 பயங்கரமாக இருந்தது. நல்ல ஒரு ஆஃப்ரோடிங் அனுபவம் இருந்தது. அடுத்து வந்து அதில் ஒரு கிளாமிங் செட்டப் இருக்குது பாருங்கள். அது வந்து வேறு யாக்கள் வந்து புக் பண்ணி வச்சிருக்கணும். நாங்கள் வந்து இங்கே ஜோ வாங்க, இடத்த வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, உள்ளுக்கு வந்து நாங்கள் அப்படி போய் பார்ப்போம். முதலாவது வந்து கிளாமிங்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குளியலறை எப்படி இருக்குன்னு அதையும் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் தான். இந்த குளியலறையும் வந்து நல்லா இருக்குது. ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னா 2 டவல் இருக்குது. கண்ணாடி இதில் இருக்குது. அடுத்து வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. அப்படியே வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு 2 கதிரை செட்டப் இருக்குது. அடுத்த இதில் வந்து நாங்கள் படுத்துருக்கலாம். அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கொண்டு அடுத்து வந்து உள்ளுக்கு வந்து செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கயிறுண்ணா, இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதில் இருந்து அப்படியே நாங்கள் தூங்கி கொண்டு இங்கே வந்து வியூவை பார்க்கலாம். உள்ளுக்கு வந்து இப்போவே வந்து குளிருது. இரவுக்கு வந்து இதே மட்டும் அதிகமாக குளிரும். பார்ப்போம். பெட்ஷீட் எல்லாமே இருக்குது. அப்படியே போர்த்து கொண்டு தூங்கத்தான் இருக்குது. முன்னுக்கு வந்து இந்த கட்டிலில் வந்து 2 பேர் வந்து வடிவாக தூங்கலாம். அதே மாதிரி முன்னுக்கு ஒரு கண்ணாடி. மேலே வந்து பார்க்குறதுக்கு வியூ இருக்குது. ஃபுல்லாக மேலே மரங்கள். உள்ளுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேன் வந்து தந்துருக்கணும். ஒரு கணக்கான ஒரு இடம் தான். இந்த இடத்துல வந்து 2 பேர் வந்து வடிவாக தங்கலாம். இப்போ வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வந்து ஆசைப்பட்டால் எப்படியான சில இடங்களை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். முக்கியமாக வந்து கப்புள்ஸாக யாராவது வரீங்களா இருந்தால் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு உகந்த இடமா இருக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்களே கருத்துக்களை பதிவிடுங்க. உள்ளுக்கு விரைக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் ஒன்று வந்தது. அப்படியே இந்த வியூ அப்படியே இதுலேருந்து பார்த்தா பின்னுக்கு வந்து அருமையான வியூ இருக்குது. இது வந்து மறைச்சிருந்தது, அதனால வந்து எங்களை வழியாக தெரியலை. அப்படியே இதுலேருந்து அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. இந்த இடம் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கொமனாக தான் இருக்குது. முன்னுக்கு வந்து நெருப்பு மூட்டலாம். இரவுக்கு வந்து நல்லா இருக்கும். பார்ப்போம். சில நேரம் வந்து நெருப்பு மூட்டி நம்ம நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து வெப்சைட்டும் இருக்குது. www.oftrek.lk இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற விலைகளை வந்து தெரிந்து கொள்ளலாம்.
நாங்கள் தங்குற கிளாம்பிங் வந்து அங்கே இருக்குது. அப்படி இந்த பாதையில் வந்து அப்படி இதில் ஒரு படி ஒன்று போகுது. இந்த போகிற பாதையால் வந்து நாங்கள் போகிறோம் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று பார்க்க. நல்ல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இதால் நடந்து போகிறோம். போகிற பாதை வந்து எப்படி இருக்குன்னா, 2 பக்கம் வந்து தண்ணி போகிற சத்தம் கேட்குது. அதால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஒரு காடு தான். அப்படி இந்த காடுக்கால நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். முன்னுக்கு வந்து ஜோ கஜன் புலக்கண்ணா வந்து போகிறார். அங்கே வந்து 2 பேர் வந்திருக்கணும். அவையில் வந்து சகோதர மொழி போச்சுற அண்ணாக்கள், அண்ணாவும் ஒரு அக்காவும் வந்திருக்கணும். இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மரங்கள் தான். பாதை வந்து இப்படி தானே இருக்குது. பிரச்சனை இல்லை, நாங்கள் நடந்து போகிற மாதிரி தானே இருக்குது. முன்னுக்கு வந்து ஒரு அண்ணா போகிறார். அவர் தான் எங்களை கைட் பண்ணி கொண்டு போகிறார். நாங்கள் தனியாக போகலை. இங்கே நாங்கள் வந்தால் பாதை வந்து காட்டுறதுக்கு வந்து ஒரு அண்ணா வந்து வருவார். அதனால் வந்து பயம் இருக்காது. அப்படியே சுற்றி அங்காலெல்லாம் இந்த காட்டில் இருக்கிற அந்த பறவைகள் பூச்சிகள் சவுண்ட் வந்து கொண்டே இருக்குது. அப்படி இந்தியாவில் வந்து தண்ணி போகிற சத்தம். நடக்கிறோம் இன்னும் ஒரு முடிவில்லாமல் இருக்குது. மழை வந்து அப்படியே மண் சரிவு ஏற்பட்டுருப்பாருங்க. போன வருஷம் வந்து ஏற்பட்ட மழை காரணமாக அப்படியே கீழே வரையும் அப்படியே போகுது பாருங்க. இது ஒரு பயங்கரமான அதில் ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு இருக்குது. நாங்கள் அந்த பக்கத்தால் அப்படியே நடந்து வந்து நாங்கள் அப்படியே மேலே இருந்து கீழே வந்து நிற்கிறோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அப்படியே இந்த இடத்துல இருந்து நாங்கள் தங்கியிருக்கிற அந்த விடுதி இருக்குது தானே, அது பக்கத்தில் வந்து அந்த பிரமிட் வந்து தெரியுது. அந்த இடத்துல இருந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து நாங்கள் பார்க்கலாம் போல். இந்த நீர்வீழ்ச்சியின் பேர் வந்து கட்டகலை என்று அந்த அண்ணா வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து நாங்கள் வந்த மாதம் வந்து கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, மழை வந்து இல்லாததால் தண்ணி வந்து வற்றிட்டுது. மற்றபடி இந்த வியூ வந்து நல்லா இருக்குது. அப்படியே வந்து அங்கால ஃபுல்லாக வந்து மலைகளாகவே இருக்குது. இப்போ யாராவது இங்கே வந்து வந்தீங்களா, இப்போ இந்த இடத்துக்கு வந்து உங்களை கூட்டின்னு போயிடும் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கன்ட்டு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நாங்கள் அப்படியே நடந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. விரைக்க வந்து நல்லா இருந்தது. வர்ற வழியில் அந்த இடங்கள், அப்படி அந்த பறவைகள் வந்து கத்தின சத்தங்கள், அதே மாதிரி அந்த பூச்சிகளில் சத்தம் எல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ நடந்து வந்து இதில் வந்து ஒரு 5 நிமிஷமாக நிற்கிறோம் அப்படி அந்த வியூவை பார்த்துக்கொண்டு. முக்கியமாக இந்த இடத்துல வந்து எங்களை குட்டி குருவியை வச்சு காணொலி எடுத்திருந்தா இப்படி இருந்திருக்கும். இந்த வியூ வந்து நல்லா இருந்திருக்கும். கையில் வந்து குட்டிக்குருவி இல்லாத காரணத்தால் வந்து அது வந்து இல்லை. அது வந்து கொஞ்சம் காலப்போக்கில் வந்து அதையும் நாங்கள் பார்ப்போம். நல்லா இருக்குது. காற்று வந்து குளிர் காற்று இப்போவே அடிக்குது. பின்னால் வந்து ஒரு அருமையான வியூவில் வந்து இருக்கிறோம். நடந்து வந்து கலை அப்படி, அதனால் வந்து இதுலேயே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வந்து இருந்தாச்சு. அங்கே வந்து தண்ணி வந்து ஓடுற சத்தம் கேட்குது. அது வந்து கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. மழை காலத்தில் வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து இருக்கே இல்லாது. என்னென்னா தண்ணி வந்து அவ்வளோ அதிவேகமாக வந்து வருது. மேலே இருந்து அப்படியே தண்ணி வந்து வருது. இந்த இடமெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வந்துடும். நாங்கள் இந்த இடத்துல வந்து இதுக்கு பிறகு வந்த விதத்துக்கு வந்து நடந்து திரும்ப போயிடலாது. அந்த காரணத்தால் வந்து இதுலேயே வந்து இருக்கோம். நாங்கள் நின்ற இடத்துல இருந்து அப்படியே ஒரு பாதை ஒன்று வந்தது. அந்த பாதையில் அப்படியே மேலே வரோம். மேலே வந்து இதை விட வந்து வியூ வந்து நல்லா இருக்குமெண்டு கூட்டின்னு போகிறார் அண்ணா. முன்னுக்கு வந்து கஜன் அண்ணா போகிறார். அப்படியே நாங்கள் நடந்து போகிறோம். பார்ப்போம் மேலே வந்து இடம் எப்படி இருக்குண்டு. நாங்கள் அப்படியே இதால் நடந்து அப்படியே கீழே இறங்கினா அப்படியே அந்த இடத்துக்கு நாங்கள் போகலாம் தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஆபத்து. அதனால் வந்து போகவும் மாட்டோம். அதனால் இந்த இடத்துலையே நிற்கிறோம். கீழே வந்து நல்ல வடிவாக வந்து தண்ணி வந்து போகுது. அதுக்கு வந்து குளிக்கலாம். நாங்கள் காலம் வந்தால் குளிக்கலாம். நாங்கள் எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் வந்து நாங்கள் ட்ரோன் காணொலி எடுத்தால் எப்படி இருக்கு. நாங்கள் வந்த பாதை வந்து இதுதான். இதால் தான் நாங்கள் திரும்ப போக வேணும். எங்களை கூட்டிக் கொண்டு வந்தவர் அதில் நிற்கிற ப்ரோ. அப்படியே இந்த அருவியை பாருங்க. என்ன நேரமாக இதிலேயே நிற்கிறோம்.
நல்லா இருக்குது. திரும்ப நாங்கள் இந்த இடத்துக்கு எப்போ வருவோம்னு தெரியாது, எப்படியும் வேற வாய்ப்பு இருக்காது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய நேரத்தை வந்து செலவிட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த அருவி வர்ற சத்தம் வந்து காதுக்கு வந்து நல்லா இருக்குது கேட்கு. அங்கால வந்து குருவி எல்லாம் சத்தம் கேட்குது. ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் போன நேரம் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து தங்க போகிற இடத்துக்கு வந்துட்டோம். நல்லா இருந்தது. கொஞ்சம் நடக்கணும். உங்களுக்கு நடக்கிறதுக்கு தைரியம் இருந்தால் இந்த மேலே வந்து நீர்வீழ்ச்சியை வந்து பார்க்கலாம். இல்லாட்டிக்கு வந்து நீங்கள் இங்கேயே வந்து கீழே வந்து இருக்கலாம். கொஞ்சம் களைப்பாக இருக்குது, அது மட்டும்தான். எல்லாம் நல்லபடியாக கதைக்கணும், அது மட்டும் நேரம் சரியா இப்போ ஒரு 9 மணி ஆகுது. நாங்கள் இரவு உணவு சாப்பிட வந்திருக்கிறோம். நாங்கள் அப்போது வந்து இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கட்டிலே வந்து உறங்கிட்டோம். அப்போ அண்ணா வந்து தட்டினார், உங்களுக்கு சாப்பாடு வந்து தயாராகிட்டு வாங்க சாப்பிட்லாம்ன்ட்டு. இன்றைக்கு வந்து இரவு உணவு பஸ்தா, அடுத்தது வந்து அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன சிக்கனை வந்து பொரிச்சு போட்டிருக்கணும். நல்லா இருக்கு. முக்கியமாக அண்ணா வந்து சீஸ் கொத்து வந்து சொல்லியிருக்கார். அதுன்ற வந்து ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருந்தது. வடிவாக வந்து காட்சிப்படுத்திருக்குன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பூ ஒன்று இருக்குது பாருங்க. சீஸ் கொத்து எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கு. சீஸ் கொத்து நல்லா இருக்கும். ஆனால் இது நாங்கள் சீஸ் கொத்துன்னு நெக்காமல் ஒசங்கா நெச்சிட்டு போய் கேட்டுனாங்க. சர்ச்சி பிடியில் போகுது, அது வடிவாக சொல்லிக்குது. மற்றபடி போய் கேட்டால் அது ஒன்றுமே இல்லை, சீஸ் கொத்து. ஏன்னா அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, ஃபுல்லாக சீஸ் ஊற்றி அப்படி லேயர் மூடினதுனால கொத்துன்ற டெக்ஸ்சர் எதுவும் வெளியில் தெரியல. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். இரவில் எங்கே சுற்றி பார்க்க அப்படியே முன்னுக்கு வந்து இன்றைக்கி போன் ஃபயர் வந்து போட்டுருந்துச்சுண்ணா. நல்லா இருந்தேன். நெருப்பு மூட்டிட்டு சுற்றி வேற வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எங்களோட வந்து சகோதர மொழி பேசுகிற 2 பேர், அடுத்து வந்து வெளிநாட்டில் இருந்து விரைய தந்திருக்கணும். அவையில் வந்து 4 பேர், 2 பிள்ளைகள், அடுத்து வந்து கணவன் மனைவி. அவையில் வந்து இன்னொரு ஆள் வந்து சுயநேம்னு சொல்லி, அந்த நாட்டின் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலை. அதனால் நாங்களும் யோசிச்சோம், நாங்கள் இப்படி ஒரு நாடு இருக்கோன்னு சொல்லி. பிரெஞ்சு கயானா, அதுக்கு கிட்ட சவுத் அமெரிக்காவில் ஒரு நாடு. பிரேசிலுக்கு மேலே. பிரேசிலுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கு வந்து பாதி நாடு வந்து தெரியும். அண்ணாட்ட இருந்து தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளோம். நல்லா காய்ச்சல். கணக்கு விஷயம் காய்ச்சினாங்க. அப்படி அந்த பக்கம் வியூ அப்படி இருக்குது. நாங்கள் கிளாம்பிங் உள்ளுக்கு வந்தாச்சு. இது ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடமே. சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் வந்துட்டோம். நேரம் சரியாக இப்போ ஒரு 10 மணி ஆகுது. அப்படியே இன்றைய இரவு வந்து நாங்கள் இங்கே வந்து முடிக்க போகிறோம். நாளைக்கு வந்து அதிகாலை எழும்பி அப்படியே இந்த இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கண்டிக்கு நாங்கள் போயிடுவோம். இரவு வணக்கம், பாய். காலை வணக்கம். நேரம் சரியாகி இப்போ ஒரு 8 மணி ஆகுது. டீ தந்தாங்க, குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் நேற்று தங்கின வந்து இந்த கிளாம்பிங் இதில் வந்துருக்கு பாருங்க. இதில் தான் நாங்கள் நேற்று தங்கியிருந்தாங்க. அப்படியே வந்து காலமணி நேரம் தான். இப்போ வந்து நல்ல ஒரு குளிராக இருக்குது. நான் நினச்சேன் உள்ளுக்கு வந்து ஏசி இல்லை, வெக்கை அடிக்குமோன்னு நினச்சேன் நான். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஏசியே தேவையில்லை. பயங்கரமான குளிர்ன்றதால ஏசி வந்து தேவையே இல்லை. இந்த இடத்துக்கு நீங்கள் வாரதா இருந்தால் கிட்டத்தட்ட கண்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு 48 கிலோமீட்டர். குன்னஸ்கிரின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர். அதே மாதிரி கிளாம்பிங் பை ஒஃப்ரேக்கண்டி நீங்கள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து காட்டும், சரியான லொக்கேஷன் வந்து காட்டும். அதை பார்த்துட்டு நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். விலை கொஞ்சம் அதிகம் தான். இந்த இடம் வந்து யாருக்கு வந்து செட் ஆகும்னா அதிகமாக
கப்புள்ஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா இருக்கும். இயற்கையோட ஒரு இரவு வந்து நீங்கள் கழிக்கலாம். ஒரு அருமையான ஒரு இடம். காலை உணவு வந்து தயாராகிட்டு சாப்பிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கணும். இன்றைக்கி காலை உணவு வந்து என்னென்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து புறப்பட போகிறோம். காலம் அப்படியே சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி காலை உணவு பான் இருக்குது. பானோடு சேர்ந்து இறால் கறி, அடுத்து வந்து உருளைக்கிழங்கு, சம்பல் எல்லாம் இருக்குது. முக்கியமாக அண்ணாக்கு வந்து சொஜேஜஸ், அடுத்தது பான், அங்கே வந்து பிரெட் இருக்குது, பட்டர் பான் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கணும் வித்தியாசமாக. நாங்கள் இறால் கறியோடு அப்படியே வாங்க சாப்பிடுவோம். நல்லா இருக்குது. இறால் கறி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதான் இறால் கறியை டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? நல்ல வித்தியாசமாக ஃப்ளேவராக இருக்குது. நாங்கள் வளமே செய்கிற மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்கு. கஜனை நாக்கு அந்த நடுவில் வந்து வச்சுருந்தாங்க, அது வந்து பட்டர் ரெண்டு. அது அப்புறம் தான் தெரிஞ்சது தயிரில் வந்து அந்த லைட் அந்த டிஷ்ஷுக்கு ஏதோ பேர் வச்சுருப்பாங்க, எங்களுக்கு தெரியாது. இதான் முதல் தடவை சாப்பிட்றேன். நானும் ஃபஸ்ட் டைமாக தான் சாப்பிட்றேன். கித்தூள் பானி இருக்குது. கித்தூள் பானியை லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணி இந்த தயிரில் வச்சு தந்துருக்காங்க. இது பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்குது. அடுத்தது பட்டர்ஃப்ளை ஜூஸ். நாங்கள் தங்கின இடத்துலேருந்து அப்படி நாங்கள் விடைபெறுகிறோம். இப்போ பைக் இருக்கிற இடத்துக்கு வந்து மறுபடியும் வந்து காரில் கொண்டே விடணும். இப்போ நான் அண்ணா வந்து வாகனத்தை பயங்கரமாக விட்றார். ஆரம்பமே நல்லா இருக்குது, பார்ப்போம். நாங்கள் போகிற பாதையை பாருங்க. இந்த இடத்தால எல்லாம் நாங்கள் பைக்கில் வரவே இல்லாது, காரில் என்ன தான் கொஞ்சம் ஆஃப் ரோடிங்கில் நாங்கள் வர்றதுக்கு வந்து நல்லா இருக்குது. பைக்கில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். කැබ් එක ගන්න ආවම මේ දැන් මේ විදිහට චෙක් එන්ජින් ஜீப்பில் நாங்கள் பார்க்கிங் ஏரியா வரையும் வந்து இப்போ இந்த அப்படியே நாங்கள் இப்போ பைக் எடுத்துக்கொண்டு நாங்கள் மறுபடி திகனுக்கு போகிறோம். ஜோ இருக்கிற வீட்டுக்கு. அண்ணா தான் பைக் ஓடுறார். அப்படியே நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ரோட்டால் எல்லாம் வரைக்கும் அந்த காரில் வரைக்கும் நல்லா இருந்தது. வீட்டு நாங்கள் சோஃபாவில் இருந்தால் அப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் கார். அதில் தான் கொண்டு வந்து எங்களை விட்டவே. போவேக்கையும் அதெல்லாம் நேற்று போனவே, வெரைக்கையும் வந்து அந்த கார்லேயே மறுபடி பார்க்கிங் ஏரியாவில் விட்டது. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இறுதியாக நாங்கள் கெங்கல்ல ஜோ இருக்கிற ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்ய போகிறேன். இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவிடுவோம். இங்கேருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு பயணம் செய்ய இருக்கிறோம். நான் அடுத்த காணொலியில் பதிவிடுறேன். அண்ணா என்ன பிளான்? சூப்பர் இடம், கட்டாயமாக வந்தால் அடுத்தடுத்து தான் இன்னும் 2-3 சுவாரஸ்யமான விஷயங்கள் வீடியோ வருது. நன்றி.